ஒருத்தர் என்ன பண்ணுறான், நல்லா தூங்கி எந்திரிச்சு கண்ணை முழிச்சு பார்க்குறான். எதிர்த்தாப்புல கடவுள் நிற்கிறாரு. சேச்சா இருக்காது இருக்காது, நேற்று அடித்த போதனால தான் எங்கே பார்த்தாலும் கடவுள் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு கண்ணை கசக்கிட்டு பார்க்குறான். எதிர்த்தாப்புல கடவுள் நிற்கிறாரு. இருக்காது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கிள்ளி பார்க்குறான். எதிர்த்தாப்புல கடவுள் நிற்கிறாரு. இப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் தான் கடவுள், உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனே இவன் இவ்வளோ கோடி மக்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் முன்னாடி காட்சி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டான். அது கடவுள் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க முன்னாடி போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ நான் அதை கொடுப்பேன். இன்றைக்கி நான் முன்னாடி வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. இவனுக்கு திடீர்னு கடவுள் சொன்னோன்னா அவனுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரில. கடவுள்கிட்ட யோசனை பண்ணி பார்க்குறான், என்ன கேட்குறான்னு நினைவு இல்லை, என்ன கடவுள்கிட்ட கேட்குறேன்னே அவனுக்கு தெரியல. இப்போ அவன் கடவுள்கிட்ட கேட்குறான், நானும் உங்களை மாதிரி கடவுள் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது கடவுள் சரின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிடுறாரு. இவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் போய் சொல்கிறான், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லிகிட்டே இருக்கான். தெருவிலலாம் போய் சொல்கிறான், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்கிறான். யாராச்சும் நம்புவாங்களா? சொல்லிகிட்டே இருந்தான், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லிகிட்டே இருந்தான். 4-5 நாளைக்கு அப்புறம் அவனை மென்டல் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டாங்க.